உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேபிகார்ன் சூப் செய்ய போறோம். அதுக்கு பேபிகார்ன் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா கேரட்டு, அது ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் சூப்புக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்துல. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண பூண்டு, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததா கேரட், இதையும் போட்டுக்குவோம். இது நல்லா வதக்கிக்கலாம். பேபிகார்ன் இதையும் சேர்த்து நம்ம இது கூடவே நல்லா வதக்கிக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை மூடி 1/2 மணி நேரம் நம்ம வேக வைப்போம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுக்குவோம். அடுத்ததா இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். அப்போ தான் இதுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 முட்டையை அடித்து இதில் ஊற்றிக்குங்க. பேபிகார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்டியான ஹெல்த்தியான பேபிகார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை செய்து கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.